அனைவருக்கும் வணக்கம். சிற்பத்தின் கதை பாகம் 11 பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு முறை எனக்கு ஒரு கனவு அடிச்சுது. அந்த கனவில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் எங்களோட சாமி கும்பிடக்கூடியவங்க தான். அவங்க தலையில் ஒரு பெட்டி வச்சு நடந்து வந்துட்டுருக்காங்க. அது அடர்ந்த காடு, ரொம்ப இருட்டாக இருக்குது. அங்கே நானும் என்னோடய கணவரும் நாங்கள் நின்றுட்டுருக்கிறது மாதிரி தோணுது. பார்த்திங்கன்னா அது பச்சை கலர் பெட்டி. அப்போ என்ன இங்கே நின்றுட்டுருக்கீங்கன்னு அவங்க கேட்குறாங்க. நீங்கள் எங்கே இந்த இருட்டுக்குள்ளே இப்படி தலையில் பெட்டி வச்சுட்டு வந்துட்டுருக்கீங்க, அதை கீழே இறக்குங்கன்னு நான் சொல்கிறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, கீழே இறக்கி வச்சுட்டு, ஆமாம் நான் வீட்டுக்கு போகலான்ட்டு தான் கிளம்பி வந்துட்டுருக்கேன், நாங்களும் வீட்டுக்கு போகலான்ட்டு தான் நின்றுட்டுருக்கோம் அப்படின்றோம். சரி அந்த பெட்டியை திறங்க அப்படின்றேன். அந்த பெட்டியை திறந்தா 12 வயசு பொண்ணு அந்த பெட்டிக்கிலிருந்து இறங்கி என்னுடைய வலது புறத்தில் என் முதுகுக்கு பின்னாடி பயந்து ஒளிஞ்சு நிற்கிற மாதிரி நின்றுது. எனக்கு என்னடா இந்த பொண்ணு இப்படி பயந்து நிற்கிது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். யோசித்த உடனே அடுத்து பார்த்திங்கன்னா, எனக்கு அந்த குழந்தையுடைய பேரை 2 முறை சாமி உச்சரிக்குது. உச்சரித்த உடனே எதுக்கு இந்த பேரை உச்சரிக்குது ஒன்றும் புரியலையேன்னு நான் யோசிக்கிறப்ப பார்த்திங்கன்னா, டக்குன்னு எந்திரி, தூங்காத, உடனே நீ எந்திரிச்சு சாமியை கும்பிடு கும்பிடு அப்படின்னு என்னைய சாமி உந்துதல் பண்ணி என்னை எழுப்புறாங்க. எழுப்புன உடனே நான் டக்குன்னு எந்திரிச்சு சாமி கும்பிட்ற இடத்துல உட்காந்து நான் சமணம் போட்டு உட்காந்து கும்பிட ஆரம்பிக்கிறேன். ஆரம்பித்த உடனே டக்குன்னு நீ மாமாவே எழுப்பு, மாமாவே எழுப்பு அப்படின்னு சாமி சொல்கிறாங்க. நான் டக்குன்னு இவங்களே எங்கள் வீட்டுக்காரையே எழுப்பி, எந்திரிப்பா சாமி இந்த மாதிரி சொல்லுது, பேரையும் சொல்லுது 2 முறை, என்னன்னு தெரில, சாமி கும்பிடுங்க அப்படிங்கிறப்ப, நீ அப்புறம் என்கிட்ட இருக்க தெய்வம் இறங்கி நீ உயிர் பிச்சை கேளப்பா, அந்த குழந்தைக்காக உயிர் பிச்சை கேளப்பா, நான் உத்தரவு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க சொல்லுது. அப்போ அதே மாதிரி அவங்களும் ரொம்ப பயபக்தியோட பணிவாக நடுஜாமம் மணி 1:30க்கு மேலே இருக்கும், நல்லா அந்த குழந்தைக்காக நான் உயிர் பிச்சை கேட்குறேன் குடுசாமி, நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் உத்தரவு கொடுக்குறீங்க, நானும் கேட்குறேன் குடுசாமி அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு நான் உயிர் பிச்சை தாரேன், காப்பாற்றி தாரேன்னு சொல்கிறாங்க. காலையில் 5 மணி ஆன உடனே நான் எழுந்து குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு நேராக அந்த குழந்தையோட வீட்டுக்கு போகிறேன். அங்கே போனால் பெரியவங்க 2 பேர் இருக்காங்க. அப்போ எங்கே ஒருத்தரையும் காணான்றப்ப, குழந்தைக்கு இப்படி நல்லா இல்லை, ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க, டாக்டர் கைவிடுற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது, நீங்கள் தைரியமாக இருங்க, நம்ம சாமி அப்படியெல்லாம் விடாது, கண்டிப்பாக அவள் உயிரோடு வருவா, நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இல்லை சாமி, டாக்டரே சொல்லிட்டாங்க, என்ன பண்ண போகிறேன்னே தெரியலங்கிறப்ப, இல்லை அவள் கண்டிப்பாக திரும்பி வருவா, நீங்கள் வேணாலும் பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு தண்ணி மட்டும் வாங்கி குடிச்சிட்டு நான் எந்திரிச்சு வந்துடுறேன். என்ன அதிசயம்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக 7 நாள் தான் அந்த குழந்தைக்கு டாக்டர்லாம் செக்கப் பண்ணிவிட்டு, அதிசயமாக இருக்குது, குழந்தைக்கு எதுவும் உடம்புல பிரச்சனை இல்லாத மாதிரி இருக்குது, எதுக்கு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு திரும்பி வாங்கங்கிற மாதிரி அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தையவே 1 வாரம் கழித்து நான் கண்ணிலேயே பார்த்தேன். ஆனால் நான் எதுவும் அந்த குழந்தைகிட்ட சொல்லலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த குழந்தை நல்ல முறையாக கல்வியை முடிச்சுட்டு இப்போ காலேஜ் போயிட்டுருக்கு.